ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சிப் பாதையை வடிவமைப்பதில் பெண்களின் பங்களிப்பை வலுப்படுத்தும் வகையில் புதுதில்லியில் இன்று மகளிர் ஆற்றலை போற்றும் தேசிய அளவிலான மாநாடு நடைபெறவுள்ளது. உலக அளவில் நிலவும் பல்வேறு சவால்களுக்கு இடையே இந்தியா சமநிலையான வெளியுறவுக் கொள்கையை கடைபிடித்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள தமிழகம் மற்றும் மேற்கு வங்கத்தில் அரசியல் கட்சித் தலைவர்களின் பிரச்சாரம் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஈரானுடன் இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையை காலதாமதப்படுத்தும் உத்தியாக அமெரிக்கா பயன்படுத்திக் கொண்டதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 18 ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சிப் பாதையை வடிவமைப்பதில் பெண்களின் பங்களிப்பை வலுப்படுத்தும் வகையில் புதுதில்லியில் இன்று மகளிர் ஆற்றலை போற்றும் மாநாடு நடைபெறவுள்ளது. தேசிய அளவிலான இந்த மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்றுகிறார். பஞ்சாயத்து அமைப்புகள் முதல் நாடாளுமன்றம் வரை அனைத்து நிலைகளிலும் நிர்வாகம் மற்றும் தலைமை பொறுப்புகளில் பெண்களின் பங்களிப்பை அதிகரிப்பதற்கான அரசின் அர்ப்பணிப்பை செயல்படுத்தும் வகையில் இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த மாநாட்டில் அரசு, கல்வி, அறிவியல், விளையாட்டு, தொழில் முனைவோர், ஊடகம் மற்றும் கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த பெண்கள் பங்கேற்கின்றனர். உலக அளவில் நிலவும் பல்வேறு சவால்களுக்கு இடையே இந்தியா சமநிலையான வெளியுறவுக் கொள்கையை கடைபிடித்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். லக்னோவில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், மேற்காசியாவில் நிலவும் போர் பதற்றங்களுக்கு இடையே அரசு கையாண்டு வரும் ராஜதந்திர அணுகுமுறையை வெகுவாக பாராட்டினார். அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய இரு நாடுகளுடனும் இந்தியா சுமூகமான உறவை பேணி வருவதை சுட்டிக்காட்டிய அவர், இதன் காரணமாகவே சர்வதேச கடல் வணிகத்தில் முக்கிய பாதையான ஹோர்மோஸ் நீரிணையில் இந்திய கப்பல்கள் எவ்வித தடையும் இன்றி அதிக அளவில் பயணிப்பதாக திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள தமிழகம், மேற்கு வங்கம் மாநிலங்களில் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. தேசிய மற்றும் மாநில கட்சிகளின் தலைவர்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களை சந்தித்து ஆதரவு திரட்டி வருகிறார்கள். பிரச்சாரம் நிறைவடைய 9 நாட்களே உள்ள நிலையில் பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நபின் நேற்று மதுரையில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். திமுக ஆட்சியில் பல்வேறு துறைகளில் ஊழல் நடைபெற்றுள்ளதாகவும், எனவே இந்த ஆட்சியை தமிழக மக்கள் முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நாட்டின் பண்பாட்டிற்கும் கலாச்சாரத்திற்கும் எதிராக செயல்படும் கட்சிகளுக்கு வரும் தேர்தலில் மக்கள் பாடம் கற்பிக்க வேண்டும் என்று கூறினார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்பதற்கு அடையாளமாக மத்திய அரசு காசி தமிழ்ச் சங்கமத்தை ஒவ்வொரு ஆண்டும் நடத்தி தமிழ் மற்றும் தமிழ் கலாச்சாரத்தை மேம்படுத்தி வருவதாக தெரிவித்தார். தமிழகத்தில் அஇஅதிமுக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும்போது வேலையில்லாத இளைஞர்களுக்கு அதிக வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் திரு நிதின் நபின் கூறினார். இந்நிலையில் திண்டுக்கல்லில் பொதுக்கூட்டத்தில் பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எம்.ஏ. பேபி, சரக்கு மற்றும் சேவை வரியால் பெரும்பாலான வருவாய் மத்திய அரசுக்கு கிடைப்பதாகவும், ஆனால் அந்த வருவாயை மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிப்பதில் மத்திய அரசு பாரபட்சம் காட்டுவதாக குறை கூறினார். தமிழகத்திற்கு கல்வி நிதியாக 3548 கோடி ரூபாயும், ஜல்ஜீவன் திட்ட நிதியாக 3112 கோடி ரூபாயும், இயற்கை பேரிடர் நிவாரண நிதியாக 37,000 கோடி ரூபாயும் மத்திய அரசு விடுவிக்காமல் உள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மத்திய மாநில உறவுகளை மேம்படுத்துவதற்காக திமுக அரசு ஒரு குழுவை அமைத்திருப்பதாகவும், அந்த குழு சமர்ப்பித்துள்ள அறிக்கை நடைமுறைக்கு வர வேண்டும் எனில் மீண்டும் திமுக ஆட்சி மாநிலத்தில் அமைய வேண்டும் என்றும் திரு பேபி கேட்டுக் கொண்டார். மேற்கு வங்கத்தில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரித்து பிஜேபி மூத்த தலைவர் திரு அமித் ஷா பல்வேறு இடங்களில் பிரச்சாரம் செய்து வருகிறார். திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டும் வகையில் அக்கட்சியின் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி நேற்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. இனி தேர்தல் களம்.
தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி தொகுதி வாரியாக எமது செய்தியாளர் வழங்கும் இந்த தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது ஈரோடு மாவட்டத்திற்கு உட்பட்ட தொகுதிகள். ஈரோடு மாவட்டம் கொங்கு மண்டலத்தில் ஒரு முக்கியமான மாவட்டம். இந்த மாவட்டம் விவசாயம் மற்றும் தொழில் இரண்டும் பிரதானமாக கொண்டுள்ளது. பணப்பயிரான மஞ்சள், வாழை, நெல், கரும்பு, கடலை ஆகியவை முக்கிய விவசாயமாக உள்ளது. ஜவுளி மற்றும் ஜவுளி சார்ந்த தொழில்கள் முக்கிய தொழிலாக உள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, பெருந்துறை, பவானி, அந்தியூர், கோபிசெட்டிப்பாளையம், பவானிசாகர் தனி தொகுதி என 8 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியதாகும். தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தல் வாக்குப்பதிவு வரும் 23ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் இத்தொகுதி வாக்காளர்களின் கோரிக்கை மற்றும் எதிர்பார்ப்பை இங்கு காண்போம். ஈரோடு கிழக்கு தொகுதியானது மாநகர் பகுதி. தூய்மையான குடிநீரை இந்த பகுதி மக்களுக்கு வழங்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஊராட்சி கோட்டையிலிருந்து தண்ணீர் எடுத்து வழங்கும் திட்டம் கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் நடைபெற்று வருகிறது. தற்போது வரை பணிகள் முழுமையாக முடிக்கப்படவில்லை. இதனை விரைவில் முடித்து மக்களுக்கு தேவையான தூய்மையான குடிநீரை வழங்க வேண்டும். மாநகர் பகுதியில் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்துள்ளதால் மேம்பாலம் அமைத்து போக்குவரத்தை சீர் செய்ய வேண்டும். ஈரோடு மேற்கு தொகுதி கிராமம் சார்ந்த பகுதியாக உள்ளது. இங்கு கீழ்பவானி பாசன வாய்க்கால் மூலம் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. கடந்த ஆட்சி காலங்களில் பாசன வாய்க்கால்களில் கான்கிரீட் தளம் அமைக்கப்பட்டு விவசாயிகளுடைய கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. அதில் விடுபட்ட குளங்களை மீண்டும் கான்கிரீட் தளம் அமைக்கக்கூடாது. அவ்வாறு அமல்படுத்தினால் இப்பகுதியில் நிலத்தடி நீர் வற்றி விவசாயம் பாழடைந்துவிடும். மேலும் மக்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும். எனவே இதனை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதே இத்தொகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி முழுவதும் விவசாயம் நிறைந்த பகுதி. இப்பகுதியில் அதிக அளவு மஞ்சள், கரும்பு, மரவள்ளிக்கிழங்கு நடவு செய்யப்படுகிறது. இப்பகுதி மக்களின் கோரிக்கை மஞ்சளுக்கு ஆண்டுதோறும் நிலையான ஒரு விலை கிடைப்பதில்லை. எனவே அரசு மஞ்சளுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்து அரசே கொள்முதல் செய்திட வேண்டும் என்பதாகும். பெருந்துறையில் அமைந்துள்ள சிப்காட் தொழில்பேட்டையால் இப்பகுதியில் நிலத்தடி நீர் மாசுபட்டு விவசாயம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள நிலத்தடி நீரை கால்நடைகள் கூட குடிப்பதற்கு ஏற்றதாக இல்லை. அந்த அளவிற்கு மாசுபட்டுள்ளது. இதனால் இப்பகுதியில் கேன்சர் நோய் தாக்கம் அதிகரித்துள்ளது. கடந்த ஆட்சியில் பொது சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கு நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் நடைபெறவில்லை. எனவே புதிதாக அமையும் அரசு உடனடியாக ஒரு பொது சுத்திகரிப்பு நிலையம் அமைத்து நிலத்தடி நீரை சுத்தப்படுத்தி தண்ணீர் மாசுபடாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதே பெருந்துறை தொகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. பவானி சட்டமன்ற தொகுதி வாக்காளர்கள் நீண்ட நாள் கோரிக்கையான அரசு விவசாய கல்லூரி மற்றும் ஜவுளி தொழில்நுட்ப கல்லூரி அமைத்து தர வேண்டும். பவானி கூடுதுறை கோவிலில் பக்தர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் மேம்படுத்தி தூய்மையாக பராமரிக்க வேண்டும் என்பதாகும். அந்தியூர் பகுதியில் விளையக்கூடிய வெற்றிலைக்கு புவிசார் குறியீடு பெற்று சிறப்பு பெற்றதாகும். இங்கு விளையக்கூடிய வெற்றிலைக்கு தனிச்சிறப்பு உண்டு. இதற்கு ஆண்டுதோறும் உரிய விலை கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும். மேலும் வரட்டுப்பள்ளம் அணை பகுதியை சுற்றுலா தலமாக அமைத்து தர வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. கோபிசெட்டிப்பாளையத்தில் அதிக அளவு பட்டுக்கூடு உற்பத்தி செய்யப்படுகிறது. ஆனால் இதனை சந்தைப்படுத்துவதற்கு கிருஷ்ணகிரி, தர்மபுரி மற்றும் அண்டை மாநிலமான மைசூருக்கு செல்ல வேண்டியுள்ளது. எனவே கோபிசெட்டிப்பாளையத்தில் பட்டுக்கூடு விற்பனை நிலையம் அமைக்க வேண்டும் என இப்பகுதி வாக்காளர்கள் நீண்ட நாள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியில் பவானிசாகர் வறண்ட பகுதியாக உள்ளது. இங்கு அத்திக்கடவு அவனாசி திட்டம் 2ஐ செயல்படுத்தி அதில் விடுபட்ட குளங்களை சேர்த்து தண்ணீர் நிரப்ப வேண்டும் என்பதே கோரிக்கையாக உள்ளது. ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி. ஈரானுடன் இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையை காலதாமதப்படுத்தும் உத்தியாக அமெரிக்கா பயன்படுத்தியதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. இந்த பேச்சுவார்த்தை குறித்து புதுதில்லியில் உள்ள ஈரானிய உயர்மட்ட தலைவரின் பிரதிநிதியான திரு அப்துல் மஜீத் ஹக்கீம் இந்திய அரசிடம் தங்களது நாட்டின் நிலைப்பாட்டை விளக்கியுள்ளார். அமெரிக்காவின் நோக்கம் குறித்து ஆரம்பத்திலிருந்தே சந்தேகம் இருந்தபோதிலும் ஈரான் அமைதியை விரும்பும் நாடு என்பதை உலகுக்கு காட்டவே இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்றதாக அவர் தெரிவித்தார். ஈரான் போரை தூண்டும் நாடு அல்ல என்றும் ஈரான் பிரதிநிதி கூறியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 18 ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. மும்பையில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் விளையாடிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்புக்கு 240 ரன் எடுத்தது. 241 ரன் வெற்றி இலக்குடன் பின்னர் விளையாடிய மும்பை அணி 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 222 ரன் மட்டுமே எடுத்தது. இன்றிரவு 7:30 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சிப் பாதையை வடிவமைப்பதில் பெண்களின் பங்களிப்பை வலுப்படுத்தும் வகையில் புதுதில்லியில் இன்று மகளிர் ஆற்றலை போற்றும் தேசிய அளவிலான மாநாடு நடைபெறவுள்ளது. உலக அளவில் நிலவும் பல்வேறு சவால்களுக்கு இடையே இந்தியா சமநிலையான வெளியுறவு கொள்கையை கடைபிடித்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார்.
சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள தமிழகம் மற்றும் மேற்கு வங்கத்தில் அரசியல் கட்சித் தலைவர்களின் பிரச்சாரம் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஈரானுடன் இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையை காலதாமதப்படுத்தும் உத்தியாக அமெரிக்கா பயன்படுத்திக் கொண்டதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 18 ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.